நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. ஆட்சியும் அரசுரிமையும் புனித மக்களுக்கு தரப்படும். இறைவாக்கினர் தானியேல் நூலின் வார்த்தைகள் நமக்கு உறுதியளிக்கிற வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சியும் அரசுரிமையும் புனித மக்களுக்கு தரப்படும் என்கிற வார்த்தையின்படி நாமும் புனித மக்களாயிருந்து ஆண்டவர் அருளுகிற ஆட்சியில் அரசுரிமையில் பங்கெடுக்க மன்றாடி செபிப்போம். அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள், ஏத்தி போற்றுங்கள். தானியேல் இணைப்பு நூலின் வார்த்தைகள் நமக்கு பல்லவியாக பதிலுரை பாடலாக அளிக்கப்பட்டிருக்கிறது. என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள் என்கிற வார்த்தை ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஆண்டவர் நன்மைகளை செய்யும்போது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மோடு இருக்கிற எல்லா நாள்களும் நமக்கு ஆசீர்வாதமான நாட்கள். என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவரை போற்றுவோம் என்கிற மனநிலையோடு உறுதியோடு இந்த வரிகளை சொல்லி ஆண்டவரை பாடுவோம். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள், ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், இஸ்ரேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்கிற வார்த்தை மண்ணுலகில் வாழ்கிற அத்துணை மக்களும் ஆண்டவரை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். என்றாலும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குறுதியின் பிள்ளைகளாயிருக்கிற இஸ்ரேல் மக்கள் என்கிற அடையாளத்தை பெற்றிருக்கிற நாம் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் வாழ்த்த நாம் உரிமை பெற்றிருக்கிறோம். இதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள்.
என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள், ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். இந்த வரிகளை நாம் தியானிக்கிற போது திருமுழுக்கிலே நாம் எல்லோரையும் இயேசு ஆண்டவர் குருத்துவத்தில் நேர்த்து விட்டார். இயேசுவின் பொது குருத்துவத்திலும் பணி குருத்துவத்திலும் இணைந்திருக்கிற நாம் இணைந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதித்து மகிழ்வோம். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள், ஏத்தி போற்றுங்கள். அன்பை உருவான இறைவாம், நீதிமான்களாக நேர்மையாளர்களாக தூய உள்ளத்தினராக வாழ அழைக்கப்படும் நாங்கள் அனைவரும் உமக்காக தூய வாழ்வு வாழ்ந்து மனத்தாழ்ச்சியுடன் உம்மை போற்றி புகழ்ந்து நீர் அளிக்கிற வல்லமையினாலும் நீர் கொடுக்கிற இரக்கத்தினாலும் நாங்கள் நிரப்பப்பட எங்களுக்கு நீர் ஆற்றலும் பலனும் தந்து வழி நடத்தும். உம்முடைய தெய்வீக இரக்கம் எங்களை தாங்கி வழி நடத்துவதாக. ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை